Hello guys, welcome to our channel Cricket Bonds 18/7. ஓகே, இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் 22 எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி. யார் ஜெயிப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? சிஎஸ்கே. ஏன்? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் கண்டிப்பா சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. ஃபுல்லா கேக்க விடுங்க. யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் கண்டிப்பா. ஈசாலா கப்னாவது. ஈசாலா கப்னாவது. ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆர்சிபி ஃபேன்ஸ். நானும் ரொம்ப பெரிய ஆர்சிபி ஃபேன் தான். உங்கள மாதிரி வெறித்தனமான விராட் கோலி ஃபேன் தான் நானு. நீங்க விராட் கோலி ஃபேன். இந்த பாருங்க ஸ்கூல்ல வரை ஃபர்ஸ்ட் படிங்க சிஎஸ்கே சப்போர்ட் தான் ப்ரோ. சிஎஸ்கே எல்லா சப்போர்ட் நான் வந்து ஜெயிக்க மாட்டேங்குது ஆர்சிபி. ஆர்சிபிக்கும் நிறைய சப்போர்ட் இருக்கு, ஆனா என்ன ஜெயிக்க தான் மாட்டாங்க. அதுலயும் ஆர்சிபி விராட் கோலி இருக்கான், பவுலிங் எல்லாருமே இருக்காங்க, பேட்டிங் இருக்காங்க, ஃபீல்டிங், ஆனா ஜெயிக்க தான் மாட்டிருக்கு. நான் வந்து ஆர்சிபி படிங்க. ஆர்சிபி சென்னை தான். ஆர்சிபி ஒரு கபாடி இல்ல சும்மாவது ஆர்சிபி சொல்லுங்க. ஆர்சிபி எனக்கும் ஆசை தான், விராட் கோலி ஃபேன். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அதாவது ஃபர்ஸ்ட் நான் தோனி ஃபேன் தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தோனி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் விராட் கோலி ஃபேனா மாறிட்டேன். அதாவது ஆர்சிபி ஜெயிக்கணும்னா விராட் கோலிக்காக மட்டும் வேணா சொல்லுவேன், மற்றபடி இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்ல இருக்காங்கல்ல ஆமா கிரிஞ்சு, அவங்களுக்காகவே ஆர்சிபி கடைசி வரைக்கும் அப்படி. அப்ப ஆர்சிபி ஜெயிக்கணும்னா அப்படி வேணானா என் தலைவர் விராட் கோலிக்காக மட்டும் ஒரு வாட்டி ஜெயிச்சுக்கோங்க. ஆனா வந்து சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க. தோனிக்கு ஃபேர்வெல் பண்ணி வைக்கிறோம் இந்த வருஷம். அதுதான் ஏன் சிஎஸ்கே தோனி இருக்கனால இருக்காரு எங்க பக்கம். விராட் கோலி இருக்காரு ஆர்சிபில. என்ன பண்ண ஆர்சிபி ஜெயிப்பாங்க? ஜெயிய மாத்தணுமா? விராட் கோலியே மாத்திடலாமா? சப்ஜெக்டே பண்ணிடலாம். நீங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க. எங்களோட அறிகுறி பேட்டிங்கு பவுலிங்கு எல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கு. நம்ம தோனியோட கேப்டன்சி கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. இருக்காரு இப்போ ஓப்பனிங் டெவன் கான்வே ஆடுவார்ல, அவர் இல்ல வெளியே அமிச்சிட்டாங்க, ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. எப்படி ஓப்பனிங்க சரியா வரலையே, எப்படி ஜெயிப்பீங்க? ருத்ராஜ் இருக்காரு. ருத்ராஜ் கண்டிப்பா நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். கப்பு நம்மதே. விசாலா கப்பு நம்மதே. இந்த வீடியோ பாக்குற சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஆர்சிபிக்காக உயிரே கொடுக்குறாங்க இருக்கும். ஆமா, கண்டிப்பா கொடுப்போம், உயிரை கொடுப்போம். விராட் கோலிக்காக அந்த மேட்ச் பார்ப்போம். 15 வருஷம் நம்மளால ஜெயிக்க முடியல, அதனால கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம தானே. ஆனா கண்டிப்பா நம்மளுக்கு மட்டும்தான். விராட் கோலிக்காகவே தலைவனுக்காகவே ஜெயிக்கலாம். தலைவனே அடிச்சு கொடுப்போம். தனியால நின்று அடிச்சு இந்த வாட்டி தப்பு அடிக்கிறோம், வெளியே எடுக்கிறோம். நம்ம சேனல்ல பார்த்தோன்னா முழுசா தமிழ்காரன் தான் இருந்தாங்க. இப்போ நாங்க பாக்குறது ஒண்ணு என்னன்னா, நம்ம சேனல்லையும் ஒரு தமிழ்காரன் வந்து வந்திருக்காங்க. சோ இப்போ வந்து அவங்க நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். హాయ్ ఫ్రెండ్స్, ఎలా ఉన్నారంతా? ఐ యామ్ ఫైన్ అంతా చాలా బాగున్నాం. ఇప్పుడు ఏమంటే ఒకే ఒక చిన్న స్మాల్ క్వశ్చన్ మాత్రం అడుగుతాం. ఇప్పుడు 22 వచ్చి ఫస్ట్ మ్యాచ్ వచ్చి ఆర్సిబి సిఎస్కే స్టార్ట్ అవుతుంది. రోరింగ్ స్టార్ట్. అవును, అందులో ఏ మ్యాచ్ విన్ అవుతుందని విరాట్ కోహ్లీ సరే సిఎస్కే గెలుస్తుందని చెప్తున్నారు. ఎందుకు సిఎస్కేనే గెలవాలి? గెలుస్తానే కదా ఉంది. ఈసారి ఆర్సీబీకి ఇవ్వచ్చు కదా. చెప్పక్ చేయడం జరుగుతుంది. చెప్పక్ చేయడంలో బౌలింగ్ స్పిన్ బౌలింగ్ అనుకూలిస్తుంది. మా దాంట్లో స్పిన్ బౌలింగ్ బాగుంది. మోయిన్ అలీ, జడేజా, కుదర్ బాల్. సో చెన్నై గెలుస్తుంది. ఆర్సీబీ గెలుస్తుంది అంటున్నారు. గెలవడానికి కారణాలు? గెలవడానికి అంటే 15 సంవత్సరాలుగా మ్యాచ్ పోతూనే ఉంది. ఈసారి గెలుస్తుందని ఒక గట్టి నమ్మకం మీకు ఉంది. దాని గురించి ప్రతిసారి చెప్తూనే ఉన్నాం కదా, ఈసారి కప్ నమ్దే. ఎందుకంటే ఈసారి కామెరూన్ గ్రీన్ మేము బిడ్ చేసినాం. ఎందుకు? ఆయన ఆల్రౌండర్ కాబట్టి. ప్రతి ఒక్కటి ఆల్రౌండర్ తో బ్యాటింగ్. మ్యాక్స్వెల్ చూసినారు కదా ఇంత వరల్డ్ కప్ లో, మ్యాడ్ మ్యాక్స్ వదలగొట్టేసినారు కదా అసలు. కాబట్టి డెఫినెట్లీ ఆర్సీబీ విన్ అవుతుంది. ఈసారి కప్ నమ్దే. ఏ పిచ్ అయినా విరాట్ కోహ్లీ దిగినంత వరకే అది. ఓకే. ఇప్పటి వరకు ఆర్సీబీ చెప్పక్ చేయడంలో ఒక మ్యాచ్ గెలిచలే. ఆ రికార్డ్ చెన్నైకి ఉంది ఇప్పుడు. సో చెన్నై గెలుస్తుంది. రికార్డ్ బ్రేకింగ్. ఎవరు గెలిచినా మాహిరాట్ అనే బాండింగ్ ఉంటది. మాహిరాట్ ఫర్ ఎవర్. ఓకే బ్రో. సబ్స్క్రైబ్ టు క్రికెట్ బాండ్ 18/7. Subscribe.